கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பிரச்சனையா சீமான் முன்னிருப்பார், இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனையா சீமான் முன்னிருப்பார், இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனையா சீமான் முன்னிருப்பார். இப்படி எல்லாவற்றிற்குமே சீமான் முன்னிருப்பார். அவர் தான் முன்ன வந்து நிற்பார். ஆனால் அவர் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு தரப்பினருக்கு எதிரானவர் அப்படின்னு கட்டமைப்பதற்கு இங்கே நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அவர் யதார்த்தவாதியாக இருக்கிறார். பொலிட்டிக்கலி கரெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அரசியல்வாதி என்பவர் இதுவரைக்கும் நம்ம பார்த்த அரசியல்வாதிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் பொலிட்டிக்கலி கரெக்ட், யாருக்கும் எதுவுமே பாதிக்காத வரையில் நாம் பேச வேண்டும் அப்படின்ட்டு அப்படி மேலாப்பில் பதுசாக இருந்து போயிடுவாங்க. அது மாதிரியான ஒரு நபராக சீமான் இருக்கிறாரா என்றால் இல்லை. அவர் அப்படி இருக்க விரும்பவில்லை. அவர் தன்னை அப்படி கட்டமைத்து கொள்ள விரும்பவில்லை. அதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி சென்றால்தான் நாம் ஆட்சியை பெற முடியும் என்கு இருக்கக்கூடிய அந்த கணக்கையே அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். நான் இதுக்குள்ளேயே வர விரும்பலைன்றார். அப்போது சராசரி அரசியல் என்று இன்றைக்கு பார்க்கப்படக்கூடியது, இன்றைக்கு கட்டமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியது, இதை அவர் ஏற்க மறுக்கிறார். இதை ஏற்க மறுப்பதனால்தான் தனித்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக அவர் திகழ்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரை ஒரு மதத்திற்கு எதிரானவராக கட்டமைப்பது, ஒரு சாதியினருக்கு எதிரானவராக கட்டமைப்பது அப்படின்ட்டு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல அவர் குரல் கொடுத்து கொண்டே தான் இருப்பார்.